திருச்சிற்றம்பலம். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்தியனையாள் கந்தா கதிர் வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே மைந்தா குமரா மறைநாயகனே பூழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திரு நாவலூர் வன் தொண்டன் பதம் போற்றி மூழிமலி திருவாத மூரத்திரு தாழ் போற்றி மூழிமலி திருவாத மூரத்திரு தாழ் போற்றி. திருச்சிற்றம்பலம். தொடர்ந்து நம்முடைய தேவி உபாசனா சத்சங்கத்தில் ஒரு 80 பகுதிகளுக்கு மேலாக நாயன்மார்களுடைய அருள் வரலாற்றை பரமேஸ்வரன் ஐயா அவர்களுடைய ஆசிகளோடும் வழிகாட்டுதலோடும் நம்ம தொடர்ந்து சிந்தித்து கொண்டு வருகின்றோம். நாயன்மார்களில் களரிற்றறிவார் நாயனார், சேரமான் பெருமாள் நாயனார் என்று எல்லாராலும் பொது வழக்கில் போற்றப்பட்ட சேர மன்னராக இருந்து அவர் இளவரசராக இருக்கும் பொழுதே அந்த பதவி, அது தரும் அந்த போகம், அதிலெல்லாம் லயிக்காமல் சிவபெருமான் மீது எல்லையற்ற அன்பு பூண்டு அவருடைய திருவடி ஞானத்தை பெற வேண்டும் என்ற ஒரு திசையிலேயே அவருடைய வாழ்க்கை சென்றது. உலகியல் சார்ந்த அரசகுலத்தில் தோன்றியதனால் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த கடமையிலிருந்தும் அவர் தவறவில்லை. மன்னராக முடிசூட்டப்பட்டார். மகோதை நகரம் என்று கொடுங்கோளூர் நகரம், அந்த மலைநாடு, அந்த நகரம் பெயர் பெற்றது. அங்கே தலமானது திரு அஞ்சைக்களம். அந்த திரு அஞ்சைக்களத்தில் தான் சிவபெருமான் வீற்றிருந்தார். அந்த சிவபெருமானை அந்த ஆலயத்திற்கு அருகிலேயே ஒரு மாளிகை அமைத்து அவருக்கு அத்துணை சரியை மார்க்கத்திலிருந்து தொண்டுகளையெல்லாம் ஆற்றி அதன் பின்பு அரசராக முடிசூட்டப்பட்ட பின்பும் சிவத்தொண்டிலேயே சிவபூஜையிலேயே லயித்திருந்தார் நம்முடைய சேரமான் பெருமாள். அப்படி அவர் சிவபூஜை செய்யும் பொழுதெல்லாம் நடராஜ பெருமான் அவனுடைய கூத்தினுடைய சிலம்பொலியை, அந்த நாத தத்துவத்தினை சேரமான் பெருமாளுக்கு தினமும் உணர்த்தி கொண்டிருந்தார். ஒரு நாள் அது காலம் தவறவே பதைத்தார் சேரமான் பெருமாள். இறைவனிடம் விண்ணப்பம் வைத்தார். இன்றைக்கு உங்களுடைய அந்த ஆணையை, அந்த சிலம்பொலியை, அந்த ஆசிகளை யாம் பெறாததற்கு என்ன காரணமோ என்று கேட்க, அங்கே என்னுடைய தோழன் வன் தொண்டன் நம்பியாரூரன் சுந்தரமூர்த்தி, அவன் தில்லையில் தேவார திருப்பதிகம் பாடுகின்றான் செந்தமிழில். அதை கேட்டுவிட்டு உன்னிடம் வருவதற்கு தாமதமாகிவிட்டது என்று சொல்ல, தில்லை கூத்த பெருமானை பார்க்க வேண்டும் என்ற ஆவலோடு அவனுடைய அந்த தில்லை கூத்த பெருமானுக்கு அணுக்க தொண்டராக இருக்கும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளையும் பார்க்க வேண்டும் என்ற ஆவல் பெருக சேரமான் பெருமாள் நாயனார் தில்லைக்கு தன்னுடைய படை பரிவாரங்களோடு செல்லுகின்றார். அங்கே கூத்த பெருமானை தரிசித்து அங்கே பொன்வண்ண திருவந்தாதி பாடுகின்றார், இறைவனுக்கு சமர்ப்பிக்கின்றார், விண்ணப்பம் செய்கின்றார். அப்பொழுது அங்கே சுந்தரமூர்த்தி சுவாமிகளையும் தரிசிக்கின்றார். இருவரும் நட்பினால் அளவலாவுகின்றார்கள். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவருடைய இல்லமாகிய அங்கே பறவை நாச்சியார் விட்டிருக்கின்றார். அங்கே சென்று சேரமான் பெருமாள் நாயனாருக்கு பறவை நாச்சியார் எல்லாவித அன்பு கலந்த பக்தியோடு உபசரணைகளை சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் செய்து விருந்தாளியாக தொண்டராக வந்த சேரமானுக்கும் அத்துணை உபசரணைகளையும் செய்கின்றார்கள். அங்கே இருந்து சோழ நாடு, பாண்டி நாட்டு திருத்தலங்களுக்கெல்லாம் இருவரும் சிவபெருமானுடைய அந்த திருவடி ஞானத்தினால் அவர்களுக்கு அமையப்பெற்ற அந்த நட்பு, அந்த திருவடி ஞானத்தின் மீது இவர்கள் கொண்ட அந்த அன்பு, அது இவர்களை கட்டி போட்டது. அதனால் இருவரும் தலந்தோறும் சென்று இறைவனை தரிசிக்கின்றார்கள். அதன் பிறகு திரு அஞ்சைக்களத்திற்கு வருகின்றார்கள்.
சுந்தர பெருமானுடைய திருமாளிகைக்கு செல்லும் பொழுது அங்கே பறவை நாச்சியார் மற்றைய பணிப்பெண்கள் எல்லோரிடமும் சேர்ந்து எப்படிப்பட்ட ஒரு வரவேற்பினை இவர்களுக்கு கொடுத்தார்கள் அதை நாம் கண்டோம். அதே போல சேரமான் பெருமாள் அவர் அந்த நாட்டுக்கு முடியரசன், மலை நாட்டிற்கு. அங்கே இவர்கள் வரும் பொழுது அந்த வீதிகளெல்லாம் வண்ணமயமாகின்றன, வாயில்கள் எல்லாம் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டன, அந்த நிலமெல்லாம் பூக்களால் பூக்களெல்லாம் படிந்திருந்ததாம் அந்த நிலத்தின் மேல். அப்படி நம்முடைய பெரிய புராண நடைவச்சனத்தில் ராஜாஜி ஐயா எழுதியிருக்கின்றார். அவ்வளவு சிறப்பான வரவேற்பு. மன்னர் வருகின்றார், மன்னரோடு அவருடைய தோழர் வருகின்றார். சேரமான் பெருமாளை வரவேற்க அவருடைய பட்டத்து யானை அலங்கரிக்கப்பட்டதாம், ஒரு பெண் யானை. அந்த யானையின் மீது சேரமான் பெருமாள் அதன் முன்னிலையில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை உட்கார அமரச் செய்து அவருக்கு பின்னால் தான் அமர்ந்து வெண்சாமரம் அவருக்கு வீசிக்கொண்டே சேரமான் பெருமாளை அழைத்து சென்றாராம் தன்னுடைய மாளிகைக்கு, அரண்மனைக்கு. அதன் பிறகு தன்னுடைய அரண்மனை அரியணையில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை அமரச் செய்து தன்னுடைய தேவிமார்கள் அரசிமார்களை எல்லாம் அழைத்து பொன்னாலான கரகம், அதாவது குடத்தை சுமந்து கொண்டு அதில் நன்னீர் நிரப்பி அந்த நீரினால் பாதம் கழுவ முற்படுகின்றார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் திருப்பாதத்தை, அரசர்களுடைய பொன்முடிகள் எல்லாம், அந்த பொன்முடி இன்னொருவருடைய திருவடிகளை அது தழுவுகின்றது என்றால் நாம் பெரிய நம்முடைய தேவர்களுடைய திருமுடிகளெல்லாம் நம்முடைய அம்பிகையினுடைய பாதங்களை தொடும் என்றெல்லாம் நாம் ஞான நூல்களில் கற்றிருக்கின்றோம். அப்படி தன்னுடைய அந்த திருமொழியினுடைய பாரம் என்னது, அந்த பதவி, அந்த அரசாட்சி என்கின்ற அந்த ஒரு பெரிய ஒரு பொறுப்பு என்று சொல்ல முடியாது. அது உண்மையில் பார்த்தோமேயானால் அது ஒரு பெரிய பொறுப்பு. ஆனால் பொதுவாக அரசாட்சியில் புரிகிறவர்களுக்கு அது ஒரு அவர்களுடைய அந்த தோரணையையும் அவர்களுடைய அந்த பிரம்மாண்டத்தையும் அவர்களுடைய அந்த பெரிய தன்மையையும் காட்டுவதாகத்தான் அமையும். ஆனால் இது எதுவுமே அல்லாது சிவனுடைய திருவடிகளில் தன்னுடைய சிந்தையை வைத்த சேரமான் சிவபெருமானுக்கு அணுக்கத் தொண்டராக இருக்கும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளிடம் அத்துகைய ஒரு பக்தி கலந்த நட்பு பூண்டதனால் அவருடைய பாதம் கழுவ அவர் முற்படுகின்றார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தன்னுடைய பாதத்தை பின்னால் எடுத்து கொண்டாராம். அதன் பிறகு இருவரும் அளவலாவிக் கொள்கின்றார்கள். ஒருவர் மேல் ஒருவர் கொண்ட அன்பின் காரணமாகத்தான் இது என்று சேரமான் விளக்குகின்றாராம். பல காலங்கள் இப்படி அங்கேயே தங்கி இருவரும் சேர்ந்து சென்று அஞ்சிக்களத்து அப்பரை வழிபட்டு பதிகங்களெல்லாம் பாடி அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு திருவாரூர் பெருமானை அவர் நினைவு கொள்கின்றார். திருவாரூரில் விற்றிருக்கும் ஆரூரனை மறக்கலாமோ என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நம்முடைய சேரமானிடம் சொல்லி விடைபெறுகின்றார். சேரமான் தானும் உடன்வர அவர் எத்தனைக்கும் பொழுது, இல்லை, தாங்கள் இங்கிருந்து அரசாட்சி புரிக என்று சொல்லிக்கொண்டு திருவாரூருக்கு புறப்படுகிறார். அப்படி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூருக்கு புறப்படும் பொழுது சேரமான் சொல்லுகின்றார் அவருடைய பணியாட்களிடெல்லாம், இதுவரை நம்முடைய பண்டாரத்தில் சேர்த்து வைத்த செல்வங்களை எல்லாம், செல்வ குவியல்கள், பொன் குவியல்கள், ஆபரணங்கள், நவமணிகள் எல்லாவற்றையும் கொண்டு வருக, பொதியில் நிரப்புக என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய பரிவாரங்களுக்கு முன்னதாகவே இந்த பொற்குவியல்கள் அடங்கிய இந்த பொதிகள், மூட்டைகளை எல்லாம் தன்னுடைய ஆட்களின் மீது ஏற்றி அவருக்கு முன்னதாகவே அனுப்புகின்றார் நம்முடைய சேரமான் பெருமாள். வாசனை திரவியங்கள் இப்படி எல்லாவற்றையும். நம்பியாரரும் அங்கிருந்து புறப்பட்டு மலைநாட்டையும் பாலை நிலத்தையும் ஆறுகளையும் கானகங்களை எல்லாம் கடந்து திருமுருகன் பூண்டி என்னும் ஊரின் பக்கமாக அவர் வரும் பொழுது சிவபெருமான் நினைக்கின்றாராம், இப்படி பெரிய புராணத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, எப்பொழுதுமே நம்பியாரூரன் வன்தொண்டர் பொன்னை நம்மிடம்தானே கேட்பான், இப்பொழுது அவனுக்கு அவருடைய தோழர் இத்தகைய பொன் கொடுத்திருக்கின்றாரே, அது நாம் கொடுத்ததாகத்தானே இருக்க வேண்டும். ஏற்கனவே சேரமான் பெருமாள் நாயனார் அவருக்கு இறைவன் திருமுக பாசுரம் கொடுத்திருந்தார். யாருக்கு பொன் கொடுக்கிறதுக்கு? நம்முடைய வானபத்திரருக்கு. ஆக இறைவன் ஆணையிட்ட பிறகுதானே கொடுத்தார். ஆனால் இங்கே சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அவரின் பாலும் சேரமானுக்கு இருந்த அன்பு எத்தகையது? சிவபெருமானுடைய அணுக்கத் தொண்டர் என்றுதான். ஆனால் சிவபெருமான் ஆணை பிறப்பிக்கவில்லையே, அதற்கு முன்னதாகவே அவர் கொடுத்து விட்டாரே. அதனால் சிவபெருமான் இந்த அன்பில், இந்த நட்பில் தன்னுடைய திருவிளையாடலும் இருக்க வேண்டும் என்று சொல்லி சிவபெருமான் பூதகணங்களை எல்லாம் வேடுவர்களாக அனுப்புகின்றார்.
அந்த பொற்குவியல்கள், ஆபரணங்கள், நவமணிகள், திரவியங்கள், இப்படி அத்துணை அந்த அளப்பரிய அந்த செல்வங்கள் அனைத்தையும் வேடுவர்களாக வந்த பூதகணங்கள் எல்லாம் பறித்து செல்கின்றன. பறித்து சென்று யாரையும் அந்த கொண்டு வந்த பணியாட்களை எல்லாம் அவர்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படவில்லை. அவற்றை எல்லாவற்றையும் கீழே வைத்துவிட்டு சென்று விடுங்கள் என்று சொல்லிவிடுகின்றார்கள். உடனே அந்த பொதிகள் எல்லாவற்றையும் எடுத்துவிட்டு பூதகணங்கள் மறைந்து விட்டன. இத்தகைய ஒரு சூழலில் நம்முடைய சுந்தரர் பெருமான் அங்கே இறைவன் வீற்றிருக்கும் ஆலயத்துக்கு செல்கின்றார். நம்பியாரூர் கடு வேகமாக திருமுருகன் பூண்டியை அடைகின்றார். அங்கே சிவபெருமான் வீற்றிருக்கும் கோயிலுள் சென்றார். வலம் வந்தார். மெய் சிலிர்க்க கரங்கூப்பி சிவபெருமான் முன் வீழ்ந்து வணங்கி எழுந்து கொடுகு வெஞ்சிலை வடுக வேடுவர் என்று தொடங்கும் ஒரு திருப்பதிகத்தை பாடி துதிக்கின்றார். உடனே வேடுவர்கள் தாம் பறித்து சென்ற பொருட்களை எல்லாம் திருவாயிலின் முன்னேயே ஆகாயத்தை முட்டும் வண்ணம் கொண்டு குவித்தார்களாம். சுந்தரர் அது கண்டு ஆனந்தம் கொண்டார். பொருட்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு ஆட்கள் மூலம் கொண்டு வரும்படி கட்டளையிடுகின்றார். மீண்டும் திருவாரூரை அதன் பிறகு அடைகின்றார். இப்படி சுந்தரர் பெருமான் திருவாரூரை அடைகின்றார். அதற்கு பிறகு அவர் மீண்டும் எங்கே வருகின்றார்? திரு அஞ்சிக்களத்துக்கு வருகின்றார். அப்படி திரு அஞ்சிக்களத்திற்கு வந்த நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவருடைய இந்த உலகியலில் அவர் பிறப்பெடுத்த காரணம், அந்த காலம் முடிவடையும் தருணம் வந்ததை அவர் உணர்கின்றார். மீண்டும் திருக்கையிலைக்கு செல்ல அவருடைய மனம் ஏங்குகின்றது. இறைவனிடம், திரு அஞ்சக்களத்து அப்பரிடம் விண்ணப்பம் வைக்கின்றார் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அந்த பதிக வரலாற்றை எல்லாம் நம்முடைய நடராஜன் ஐயா அவர்கள், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருமுறைகளை நிறைவு செய்த அவருடைய பதிகமாகிய தானெனை முன்படைத்தான், அந்த பதிகத்தினையும் அதனுடைய பொருளையும் சொல்லி, அதற்கு முன்னர் இந்த வரலாற்றினையும் சேரமான் பெருமாள் அவர் திருக்கையிலை சென்ற வரலாற்றையும் வெகு அழகாக நமக்கு சொல்லியிருக்கின்றார். விண்ணுலகத்தவர்கள் விரும்ப வெள்ளையானையின் மீள் என் உடல் காட்டி வைத்தான் நொடித்தான்மலை உத்தமனே என்று 5வது பாடலில் பாடுகின்றார் சுந்தரர் பெருமாள். சேரமான் பெருமாள் நீராடச் சென்றிருக்கின்றார். தம்பிரான் தோழருக்கு திருஅஞ்சக்களத்தின் இறைவன் நிறைவர அவரை வழிபட்டு திருக்கோயிலை அடைந்த நாவலூரின் கண்களெல்லாம் நீர் மல்க அவர் நிலத்தின் மீது பன்முறை வீழ்ந்து வணங்கி இறைவனை, பெருமானே, நிலவுலக வாழ்க்கையை வெறுத்தேன், நின்னடியே சேர்தல் வேண்டும் என்று திருப்பதிகத்தை பாடுகின்றார். இந்த தேவாரம் என்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடிய இந்த நிறைவு பதிகமாகிய திருநொடித்தான்மலை பதிகம் தானெனை முன்படைத்தான், அதனோடு நிறைவு பெறுகின்றது இந்த தேவார திருமுறைகள். மண்ணுலகில் வாழ்ந்த உடலோடு வெள்ளையானையின் மீது ஏறி தான் வாழ்ந்த கைலேயங்கிரிக்கே சென்ற பெருமையையும் சுந்தரர் பெறுகின்றார். அது மட்டுமல்ல, இந்த பதிகத்தை வாயார பாடி கையார தொழும் அடியவருக்கும் இந்த பேறு கிட்டும் மாறு அவர் செய்துள்ளார். ஏனென்றால் அவர் திருக்கையிலைக்கு செல்லும் பொழுது பாடிய இந்த திருப்பதிகம், இந்த ஓலைச்சுவடிகளை அதன் பிறகு கடலரசன் தான் அங்கே இருக்கும் சாத்தனார் திருக்கோயிலில், சாஸ்தா என்று சொல்லுவோமே, அப்படி இருக்கும் அந்த திருக்கோயிலில் இந்த பதிகம் அடங்கிய அந்த திருமுகத்தை, ஓலையினை கடலரசன் கொண்டு சேர்க்கின்றார். இதுதான் நமக்கு சொல்லப்பட்ட வரலாறு. அதனால்தான் நம்முடைய நடராஜன் ஐயா சொல்லுகின்றார், இந்த பதிகம் நமக்கு கிடைக்கவில்லை என்றால் இந்த பேர் எப்படி கிட்டும்? அதனால் இந்த பேர் நமக்கும் கிட்டும்படி இந்த பதிகம் மண்ணுலகத்தில் உள்ளவர்களுக்கு கிடைக்கப்பெற வேண்டும் என்ற ஒரு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திரு எண்ணத்தின் வாயிலாக இது நமக்கும் கிடைக்கப்பெற்றது. இந்த பதிகத்தை பாடுவோரும் அத்தகைய பேரு கிடைக்கப் பெறுவார்கள். பிற்சேர்க்கையாக இந்த பதிகத்தோடு, இந்த பதிக வரலாற்றோடு நம்முடைய சேரமான் பெருமாள் நாயனாருடைய முக்தி வரலாறு. தம்பிரான் தோழரை தன் இருப்பிடம் அழைத்து வர எண்ணிய சிவபெருமான் தேவர், மால், நான்முகன் ஆகியோரை அனுப்பி நம்மாரூனை தம்பால் கொணர்க என்று ஆணையிடுகின்றார். உடனே வெள்ளை யானையை அனுப்பி சுந்தரர் பெருமானை திருக்கையிலைக்கு தேவர்கள் எல்லாம் அழைத்து வருகின்றார்கள். சுந்தரர் பெருமான்
இறைவன் திருவுருளை எண்ணி சேரமான் பெருமாள் நாயனாரையும் மனத்திலே எண்ணி வெள்ளை யானை மீது ஏறிக்கொண்டார். சேரமானுக்கு இச்செய்தி அவருக்கும் திருவருளினால் அவருக்கும் இந்த செய்தியானது அவர் அறிகின்றார். உடனே அவர் தன்னுடைய குதிரையின் மீது ஏறி அதன் காதில் திரு ஐந்தெழுத்தினை ஓதி அமர குதிரையும் விண்ணில் சென்றது. வெள்ளை யானையில் சுந்தரர் பெருமான் அமர்ந்திருக்கிறார். குதிரை விண்ணில் செல்கின்றது. உடனே இருவரும் திருக்கையிலேயே அடைகின்றனர். சுந்தரர் பெருமான் தென் திசை வாயிலை அடைய அவருக்கு மட்டும் உட்செல்ல அனுமதி கிடைக்கின்றது. ஏனென்றால் அவர்தான் திருக்கையிலைக்கு அழைத்து வர சிவபெருமானுடைய ஆணை. சேரமானுக்கு அனுமதி கிட்டவில்லை. அவர் தனித்து நிற்கின்றார். உள்ளே சென்ற சுந்தரர் பெருமான் அம்மையப்பரை வணங்கி தன்னுடைய நண்பராகிய சேரமான் பெருமாள் நாயனாருக்கும் அனுமதி வேண்டும் என்று அவர் விண்ணப்பம் கோரிக்கை வைக்கின்றார் இறைவனிடம். உடனே சிவபெருமான் நந்தியம்பெருமானை அழைத்து சேரமானை உள்ளே அழைத்து வர ஆணை பிறப்பிக்கின்றார். உடனே அவரிடம் கேட்கின்றார், சுந்தரரை மட்டும் தானே நாம் அழைத்தோம், தாங்கள் வந்த காரணம்தான் என்ன, நீங்கள் ஏன் வந்தீர்கள் என்று அவர் கேட்க, உடனே சேரமான் சொல்லுகின்றாராம், நின் தோழர் சுந்தரர், அவர் எம் தோழர் என்று சொல்லுகின்றார். அப்படி அவருடைய திருவடியை பற்றியே யாமும் உடன் வந்தோம் என்று சொல்லுகின்றார். ஆக அடியார்கள், குருமார்கள் இத்தகைய இறைவன் பால் அன்பு கொண்டவர்களோடு நாமும் அவர்களோடு இணைந்து இறை தொண்டாற்றி இறைவனை பக்தி செய்தோமேயானால் அவர்களுக்கு கிடைத்த அந்த நற்கதி நமக்கும் கிடைக்கும் என்பதை நமக்கு உணர்த்துவதற்காகத்தான் இத்தகைய ஒரு வரலாறு நமக்கு சொல்லப்படுகின்றது. அப்படி இறைவனை தரிசித்த சேரமான் பெருமாள் நாயனார் இதற்கு முன்னர் பொன்வண்ண திருவந்தாதியை திருக்கையிலையிலும் திருவாரூர் மும்மணி கோவையை திருவாரூரிலும் இறைவனுக்கு சமர்ப்பித்த சேரமான் இங்கே திருக்கையிலையிலேயே எப்பேற்பட்ட சேத்திரங்கள் எல்லாம் அவருடைய இந்த ஞான நூல்களை அவர் பாடி சமர்ப்பித்திருக்கிறார். முதலில் சிதம்பரம், அடுத்தது திருவாரூர், அடுத்தது திருக்கையிலை. ஆக திருக்கையிலையில் திருக்கைலாய ஞான உலா, திருவுலாப்புரம் என்ற அந்த நூலுக்கு பெயர். இதுதான் ஆதி உலா என்று சொல்லப்படுகின்றது. உலா என்பது தலைவன் உலா வருகின்றான். அவனை வீதிகளிலே பெண்கள் இருந்து அந்த தலைவனை போற்றி புகழ்ந்து பாடுவதுதான் உலா என்ற சிற்றிலக்கிய பிரபந்த வகைகளுள் ஒன்றாக இது கருதப்படுகின்றது. அப்படி இந்த உலாவை ஆதி உலா என்று நம்முடைய அருணகிரிநாத பெருமானை சொல்லி இருக்கின்றார். நாதவிந்து கலாதீத நமோ நமோ ஆதி அந்த உலா ஆசு பாடிய என்று அந்த ஒரு அடி வரும் நிறைவாக. ஆக இதுதான் முதல் உலா தமிழ் இலக்கியங்களிலே சொல்லப்படுகின்றது. மற்ற சைவ எல்லப்ப நாவலர்கள் என்று சைவ இலக்கியங்களில் பெரும் பங்கு ஆற்றியவர்கள், அதில் உள்ள சிறப்பை எல்லாம் சொல்லவர்கள் சைவ எல்லப்ப நாவலர்கள் என்று சொல்லப்படுபவர்கள். அவர்களும் இந்த கூற்றினை அவர்களும் உறுதி செய்திருக்கிறார்கள். உடனே சிவபெருமான் இவர்கள் இருவரையும் சிவகணத்துக்கு தலைவர்களாக இருக்கும்படி அவர் அருளாசி புரிகின்றார். சுந்தரர் பெருமான் இறைவனுக்கு அணுக்கு தொண்டராகவும், சேரமான் இறைவனுடைய சிவகணங்களுக்கு தலைவராகவும் நிலை பெறுகின்றார்கள். அது மட்டுமல்ல, பறவை நாச்சியாரும் சங்கிலி நாச்சியாரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய பத்தினிகள். அவர்கள் இருவரும் அவர்கள் திருக்கையிலையில் கமலினி அணிந்ததையாக இருந்தவர்கள்தான் அன்னைக்கு பணிப்பெண்களாக. அவர்கள் மீண்டும் அம்மைக்கு அணுக்க தொண்டு ஆற்றுகின்றார்கள். இவையெல்லாம் இந்த பதிகங்கள் வாயிலாக, பெரிய புராணம் வாயிலாக நமக்கு கிடைக்கப்பெற்ற செய்திகளை எல்லாம் இந்த பதிக வரலாற்றோடு தொடர்பு படுத்தி அதை சிறப்பாக ஒன்றாக கோர்த்து கொடுத்திருக்கிறார் புலவர் நடராஜன் ஐயா. அத்தகைய சிறப்பான ஒரு முக்தி பெரு சிவகதி அடைந்தார் நம்முடைய சேரமான் பெருமாள் நாயனார். சிவகதி என்பதே செம்மையானது, அதற்கு மேல் ஒன்று இல்லை. அதிலும் அதை சிறப்பு வாய்ந்ததாகவும் அப்படி ஒரு போற்றத்தக்கதாகவும் எல்லோரும் அதை வியக்கத்தக்கதாகவும் அவருடைய முக்தி இருந்தது என்றால் அது நம்முடைய சேரமான் பெருமாள் நாயனாருக்கு தான். முதலிலேயே அவர் களறிற்றறிவார் நாயனார். பிறர் களறுவதை, பிறர் எண்ணுவதை, பிறர் பேசுவதை அறிபவர். அதாவது எல்லா உயிர்களும், அது மனிதர்கள் மட்டுமல்ல, விலங்குகளாகட்டும், அவர்கள்
அவர்களுடைய அந்த பாஷையும் அறிந்தவர். அதனால்தான் குதிரையிடம் இவர் திருஐந்தெழுத்தினை ஓதியவுடன் அந்த குதிரை உடனே இவருடைய சமிக்ஞையை புரிந்து கொண்டு, எண்ணத்தை புரிந்து கொண்டு இவரை ஏற்றிச் செல்கின்றது. எத்தகைய ஒரு சத்து பாவம் நிரம்பியவராக சேரமான் இருந்திருந்தால் அவரோடு இருந்த அந்த மற்ற உயிரினங்களுக்கும் அத்தகைய ஒரு பாக்கியம் கிடைக்க பெற்றிருந்தால் அந்த உயிரினங்கள் எத்தகைய ஒரு தன்மையில் இருந்திருக்கும். அந்த குதிரையிடம் இவர் நமச்சிவாய மந்திரத்தை ஓதினார் என்றாலும் அந்த குதிரைக்கு, அந்த விலங்கினத்திற்கும் அத்தகைய ஒரு சத்துபாவம் இருந்தால்தானே அதனால் அதை உள்வாங்கி கொண்டு திருக்கையிலைக்கு செல்லும் பேர் அதற்கும் கிடைத்திருக்கும். சுந்தரர் பெருமானுக்கு வெள்ளை யானை திருக்கையிலையிலிருந்து வந்தது. ஆனால் சேரமான் பெருமாளுக்கு அவருடைய அரண்மனையில் இருந்த அவருடைய ஒரு குதிரை, அதுவும் இவரோடு சென்று திருக்கையிலைக்கு சென்றது என்றால் எப்படிப்பட்ட ஒரு பக்திமான்களும் ஒரு பாக்கியவான்களும் நிரம்பிய ஒரு புண்ணிய பூமியாக நம்முடைய பூமி இருந்திருக்கிறது, இப்பொழுதும் இருக்கிறது. அதை உணர்பவர்கள் உணர்வார்கள் என்று சொல்லி சேரமான் பெருமாள் நாயனாருடைய திருவடிகளை வணங்கி இவர்களுடைய இந்த செம்மையான இந்த புனித வாழ்க்கை வரலாற்றினை எல்லாம், சரித்திரத்தை எல்லாம் உணர்வதற்கு பல தமிழறிஞர்களும் அவர்களுடைய வாழ்நாளில் பல அந்த நாட்களை எல்லாம் இதற்காகவே அர்ப்பணித்து நமக்கு இத்தகைய செய்திகளை எல்லாம் சேர்த்து கொடுத்திருக்கிறார்கள். நாமும் இதை பலருக்கும் எடுத்துச் சொல்வதற்கும் அடுத்த தலைமுறையினருக்கு கடத்துவதற்கும் அத்தகைய பெரியவர்களுடைய திருவடிகள்லாம் வணங்கி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நிறைவாக பாடிய தான் என்னை முன்படைத்தான் திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம். இந்த பதிகமானது பஞ்சமம் பண்ணில் அமைய பெற்றிருக்கிறது. தான் என்னை முன்படைத்தான் அதறிந்துதன் பொன்னடிக்கே நான் என பாடலந்தோ நாயினேனை பொருட்படுத்து வானெனை வந்தெதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்து ஊன் உயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே ஆனை உரித்த பகை அடியேனோடு மீள கொலோ ஊனை உயிர் வெருட்டி ஒள்ளியானை நினைத்திருந்தேன் வானை மதித்தமர வலம் செய்தனை ஏற வைக்க ஆனை அருள் புரிந்தான் நொடித்தான் மலை உத்தமனே மந்திரம் ஒன்றறியே மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியே சுந்தர வேடங்களால் தூரிசே செய்யும் தொண்டன் என்னை அந்தரமால் விசும்பில் அழகானை அருள் புரிந்த துந்தரமோ நெஞ்சமே நொடித்தான் மலை உத்தமனே வாழ்வை உகந்த நெஞ்சே மடவார்த்தங்கள் வல்வினைப்பட்டு ஆழம் உகந்தன் என்னை அது மாற்றி அமரரெல்லாம் சூழ அருள் புரிந்து தொண்டனேன் பரம் அல்லதோரு வேழம் அருள் புரிந்தான் நொடித்தான் மலை உத்தமனே மண்ணுலகில் பிறந்து நும்மை வாழ்த்தும் வழியடியார் பொன்னுலகம் பெறுதல் கொண்டனே நின்று கண்டோழிந்தேன் விண்ணுலகத்தவர்கள் விரும்ப வெள்ளை யானையின் மேல் விண்ணுலகத்தவர்கள்
விரும்ப வெள்ளை யானையின் மேல் என்னுடல் காட்டுவித்தான் நோடித்தான் மலை உத்தமனே அஞ்சினை ஒன்றி நின்று அலர் கொண்டடி சேர்வறிய வஞ்சனை என் மனமே வைகிவான நன்னாடர் முன்னே நிலை கெட விண்ணதிர நீலம் எங்கும் அதிர்ந்தசைய நிலை கெட விண்ணதிர நீலம் எங்கும் அதிர்ந்தசைய மலையிட யானை எரி வழியே வருவேன் எதிரே அலை கடலாலரையன் அலர் கொண்டு முன் வந்திரைஞ்ச உலையனையாத வண்ணம் நோடித்தான் மலை உத்தமனே அற ஒளியாகமங்கள் அறிவாரறி தோத்திரங்கள் விரவிய வேத ஒல்லி விரவிய வேத ஒல்லி விண்ணெல்லாம் வந்து எதிர்ந்திசைப்ப வரமலிவானன் வந்து வழி தந்தன ஏறுவதோ சிரமலி யானை தந்தான் நோடித்தான் மலை உத்தமனே இந்திரன்மால் பிரமன் எழிவார் மிகு தேவர் எல்லாம் வந்தெதிர்கொள்ள என்னை மத்த யானை அருள் புரிந்து மந்திர மாமுனிவர் இவனாரென எம்பெருமான் மந்திர மாமுனிவர் இவர் யாரென எம்பெருமான் நந்தமன் ஊரன் என்றான் நோடித்தான் மலை உத்தமனே நந்தமர் ஊரன் என்றான் நோடித்தான் மலை உத்தமனே ஊழிதோரூழி முற்றும் உயர் பொன்னொடித்தான் மலையை சூழிசையின் கரும்பின் சூவை நாவல ஊரன் சொன்ன ஏழிசையின் தமிழால் இசைந்தேத்திய பத்தினையும் ஏழிசையின் தமிழால் இசைந்தேத்திய பத்தினையும் ஆழி கடல்லறையா அஞ்சையப்பர்க்கு அறிவிப்பரே ஆழி கடல்லறையா அஞ்சையப்பர்க்கு அறிவிப்பரே அஞ்சையப்பர்க்கு அறிவிப்பரே அஞ்சையப்பர்க்கு அறிவிப்பரே. திருச்சிற்றம்பலம். இந்த பதிகத்தில் சொல்லப்பட்ட அத்தனை விடயங்களையும் தான் உரைநடையாக நடராஜன் ஐயா பெரிய புராணத்தில் சேக்கிழார் பெருமான்லாம் எழுதியிருக்கிறாங்க. அத்துணை தகவல்களும் நமக்கு அகச்சான்றாக சுந்தரர் பெருமானால் கொடுக்கப்பட்டது. அந்த நிறைவடியில் கூட ஆழி கடல் அறையா அஞ்சையப்பர்க்கு அறிவிப்பரே, கடல் அரசன் இதை அஞ்சக்களத்து அப்பரிடம் தான் வெள்ளையானையின் மீது தேவர்களெல்லாம் மால் இந்திரன் எல்லோரும் என்னை அவர்கள் வரவேற்க மாமுனிவர்களெல்லாம் இவர் யார் என்று வினவ நம் தோழன் என்று இறைவனே இவரை அறிமுகப்படுத்த தான் திருக்கையிலைக்கு சென்ற அந்த செய்தியெல்லாம் சுந்தரர் பெருமான் இந்த பதிகத்தில் சொல்லியிருப்பது ஒரு அகச்சான்று. இது இறைவனுடைய பக்தி மார்க்கத்தில்
ஒவ்வொருவரும் எந்த வழியில் செல்கின்றார்கள், எப்படி இறைவனை அடையலாம்? இங்கே மால், இந்திரன், இப்படி தேவர்கள் எல்லாம் சுந்தரர் பெருமானை வரவேற்கின்றார்களே. இந்த ஒரு தருணத்தில் அன்றைக்கு திருப்புகழ் குருமாமி உமா மேடம் அவர்கள் சொல்லும்போது, இந்த திருவண்ணாமலையில் அந்த ஜோதி சுரூபமாக இறைவன் நிற்பது, அந்த தத்துவத்தை விளக்கும் பொழுது தன்னுள் யார் பெரியவர்கள் என்ற ஒரு கேள்விக்கு விடையாகத்தான் அந்த ஜோதி சுரூபம். அதனால் இந்த தான் என்பதை நாம் விட்டு விட்டு நாம் செல்ல வேண்டும். அப்படி செல்கின்றவர்கள் எல்லாருக்கும் அந்த கதி கிடைக்கும் அப்படிங்கிறதான் நம்மளுக்கு அந்த தத்துவம் உணர்த்துகின்றது. அப்படி எல்லா பற்றுகளையும் விட்டொழிந்து இறைவனை, அவனையே சாஸ்வதமாக கொண்டு அவனுடைய அன்பு மட்டுமே வேண்டி அவனிடம் செல்லும் பொழுது மற்ற எல்லாம் அங்கே விட்டொழிந்து விட்டால் அங்கே இருப்பது அந்த பரஸ்வரூபம் மட்டும்தான். அந்த ஒரு நிலையில தான் நம்மால் பிரபஞ்சத்தோடு ஒன்றாக கலக்க முடியும். அதைத்தான் ஆதிசங்கரர் சொன்னார். எல்லாத்தையும் விட்டுவிட்டா அங்கே இருக்கிறது அந்த பரஸ்வரூபம் ஒன்று தான். அந்த ஒரு நிலையை சுந்தரர் பெருமான், அவர் ஏற்கனவே சாரூபமாக இருக்கிறவர் தான். அதனால தான் சுந்தரர் பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் அந்த அந்த திருமேனியில் உள்ள அந்த ஒளி புருந்திய மேனி சுந்தரருக்கு. சுந்தரர் பெருமான் என்றாலே அழகு, என்றாலே ஒளி புருந்திய திருமேனி தான் அழகு. மலங்கள் ஒடுங்கிய அந்த ஒரு தேகம், அதுதான் திருமேனியினுடைய அந்த ஒளிக்கு காரணமாக இருப்பது. மற்றபடி புறத்தோல் போர்த்திய அந்த அழகு என்பதெல்லாம் உலகியல் உள்ள சாதாரண மனிதர்களுக்கு. இவரை நம்ம சுந்தரர் அழகு புருந்தியவர் என்று சொல்றோம்னா, அவருக்கு அந்த ரூபத்துல சாரூபமா அந்த முக்தியில இருந்த ஒரு ஆன்மா வரும் பொழுது அந்த ஆன்மா எப்படி இருக்கும்? சுந்தரமாகத்தான் இருக்கும். அதைத்தான் நம்மளுக்கு இந்த சுந்தரருடைய திருவரலாறு. அத்தகைய சுந்தரரை பின்தொடர்ந்து அவர் ஒருவருக்கு அம்மையப்பரட்ட இவருக்கும் முக்தி கொடுங்கள் இவர் அப்படின்னு இவர் ஒருத்தரை பரிந்துரைக்கிறார்னா, அந்த சேரமான் பெருமாள் எத்தகைய ஆன்மாவாக இருந்திருப்பார் அப்படி என்று சொல்லி இவர்களை எல்லாம் சிந்திக்க வைத்த நம்முடைய சத்சங்கத்துக்கு, அடியார்களுக்கு, பரமேஸ்வரன் ஐயா எல்லாருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, நால்வர் பெருமக்கள் திருவடி போற்றி, சைவ திருமுறைகள் என்றென்றும் எல்லா அடியார்களுக்கும் நல்ல வேதத்தினுடைய அந்த சிவஞானத்தை எல்லோரும் கற்று எல்லாவற்றையும் கடந்து ஞானத்தை பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு விண்ணப்பத்தை நாம் இறைவன் திருவடியில் வைத்து இன்றைக்கு நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.